இங்கே தங்கமயில் சரவணன் கிட்ட நம்ம ஹனிமூன் போயே ஆகணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கே சரவணனும் யோசிக்கிறாங்க. இவ என்னடானா இந்த மாதிரி சொல்லிட்டு படுத்துடுறா. இப்போ வீட்டில் உள்ளவங்க என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமாக அப்பா கிட்ட நம்ம எப்படி பர்மிஷன் வாங்க போகிறோம், என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது கோமதி இருக்க ரொம்ப சோகமாக போகிற சரவணன் கிட்ட கோமதி கேட்குறாங்க. என்னடா என்ன ஆச்சு, இன்னைக்கும் இல்லாமல் ஏன்டா உன் முகம் இப்படி வாடி கிடக்குன்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி. என்னம்மாம்மா இதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு உட்காராங்க. அப்போ உள்ளே வேற தங்கமயில் ரொம்ப டென்ஷன்லையும் அதே கோபத்துலையும் படுத்திருக்காங்க. இங்கே வெளியில் உட்காந்துருக்க சரவணன் தன்னுடைய அம்மா கிட்ட கேட்குறாங்க. அம்மா ஹனிமூன் போகணுமா அப்படின்னு சொல்ல, என்னடா திடீர்னு கேட்குறாங்க. இல்லைம்மா தங்கமயில் ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருக்கா, என்னால் அதை கூட செய்ய முடியலைன்னா எதையாவது நினச்சிப்பாமா அப்படின்னு சொல்ல, நீ கேட்டாதான் அப்பா சரின்னு சொல்லிடுவாரே, நீ அப்பா வந்ததும் பேசிக்கூடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசுமா முதல்ல அப்படின்னு இங்கே சரவணன் சொல்ல, சரி அப்பா வரட்டும் நானே கேட்குறேன்னு இங்கே வந்து கோமதியும் சொல்லிடுறாங்க. இங்கே பாண்டியனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. வந்த கையோட எங்கள் கோமதி பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. என்னங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் கோமதி அப்படின்னு இங்கே பாண்டியன் கேட்க, அதுக்கு இங்கே வந்து கோமதி சொல்கிறாங்க. இல்லை கல்யாணம் ஆன புதுசில் இங்கே செந்திலையும் மீனாவையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சோம். அதே போல் இப்போது தங்கமயிலையும் நம்ம சரவணனையும் ஒன்றா அனுப்பி வைக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு தான் இன்றைக்கி சம்மந்தி அம்மாவே வந்து பேசிட்டு போயிட்டாங்களே, இவனுக்கு வேற இந்த மாதத்தில் நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்ச கையோடு அனுப்பி வைப்போமே, அதுக்குள்ளே என்ன அவசரம்னு சொல்ல, இல்லை அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்னு சொல்லி ஏதாவது ஒன்று தடை வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்காக தாங்க சொல்கிறேன்னு சொல்ல, என்ன ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. என்னங்க இன்னும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டு 3 மருமகளுக்கும் இன்னும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கவே இல்லை, அந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும்ல அப்படின்னு சொல்ல, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு இங்கே பாண்டியனும் சொல்கிறாங்க. அதாங்க அதுக்கு முன்னாடி இங்கே தங்கமயிலையும் நம்ம சரவணனையும் ஒன்றா ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி குமதி அதை பற்றி நான் யோசிக்கிறேன்னு சொல்ல, இங்கே சரவணன் இந்த சந்தோஷமான விஷயத்த மயில்கிட்ட போய் சொல்கிறாங்க. மயில் வந்து கேட்குறாங்க, உண்மையிலேயே மாமா அப்படி சொன்னாரான்னு கேட்க, ஆமாம் அப்பா சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றிக்கவே மாட்டாங்க, நம்ம போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் ஓகேவான்னு சொல்ல, இங்கே தங்கமேல் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. எனக்காக இதையாவது பண்ணீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இங்கே உடனே சாப்பிட கூப்பிடுறாங்க. நீ காலையிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், வா சாப்பிடுன்னு சொல்ல, நீங்கள் போங்கங்க நான் வந்துடுறேன்னு சொல்லி இங்கே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டால் பாக்கியமும், சரிடி இப்போவாது உங்கள் மாமனாருக்கு உங்களை அனுப்பி வைக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொல்ல, எல்லாம் அத்தைனால தாம்மா, அத்தை தான் பேசியிருக்காங்க மாமா கிட்ட, மாமாவும் சரின்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, சரிடி நீங்கள் போயிட்டு வாங்கன்ற மாதிரி அங்கே பாக்கியமும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. எப்போ கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் அதை முடிவு பண்ணலை, மாமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடெலாம் கொடுத்துட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இங்கே கிச்சனில் கோமதி மீனா ராஜி 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே யதார்த்தமாக தங்கமயில் வராங்க. கிச்சனுக்குள்ளே 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டு வெளியில் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ அங்கே கோமதி சொல்கிறாங்க, நம்ம சரவணனையும் தங்கமயிலையும் அனுப்பும்போது கூடவே ராஜியும் கதிரையும் அனுப்பி வச்சா என்ன மீனான்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கும் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்ல, ஐயோ அத்தை என்னாலெல்லாம் போக முடியாது, கதிரும் வரமாட்டாருன்னு சொல்ல, இதை கேட்டு தங்கமயில் அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்க, இங்கே பின்னாடி வந்த பழனிவேல் என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பதட்டத்தில் திருமண தங்கமயில் முகமெல்லாம் வேக்குது. என்னம்மா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, 3 பேரும் அங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ அதை இங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே பேசுகிறதா இருந்தால் அங்கே போய் கேட்டுக்க வேண்டியதானேன்னு சொல்லி கேட்குறாங்க பழனிவேல். அது இல்லை சித்தப்பா அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ போய் அங்கே பேசிகிட்டு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்படி தங்கமயில உள்ள அனுப்பிவிட்ட பிறகு பழனிவேல் யோசிக்கிறாங்க, இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ பதட்டப்படுது, அதுவும் அவங்க 3 பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டு ஏன் இப்படி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, இந்த புள்ள வர வர நடந்துக்கிறதே சரியில்லை, முதல்ல இந்த பிள்ளையால தான் இங்கே பிரச்சனையே வருது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பழனிவேலை நினச்சிட்டு போகிறாங்க. உள்ளே போகிற தங்கமயில பார்த்ததும் இங்கே உடனே கேட்குறாங்க, கோமதி கேட்குறாங்க, என்னடி இப்போ உனக்கு சந்தோஷமானு சொல்லி கேட்க, சந்தோஷந்தான், ஆனால் நானும் சரவணன் மாமாவும் தனியால போகணும்னு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் பேசினதை கேட்டுட்டு வரீங்களான்னு இங்கே மீனா கேட்க, இல்லை நான் கிச்சனுக்குள்ளே வரும்போதே நீங்கள் பேசும்போதே எனக்கு நல்லாவே கேட்டுச்சு, நான்லாம் ஒட்டெல்லாம் கேட்கலன்னு இங்கே தங்கமயில் சொல்ல, அதுக்கு பேர் தான் அது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் கதிரும் வரப்போகிறதில்லன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த கோமதி உடனே ராஜிட்ட சொல்கிறாங்க, என்னடி நீயும் அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, கதிரை கூட்டிகிட்டு போயிட்டு வாடின்னு சொல்ல, என்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரூமுக்கு போயிடுறாங்க. இவ என்னடி இப்படி இருக்கான்னு சொல்ல, விடுங்கத்தை பார்த்துக்கலாம், படிக்கிற பசங்கள அப்படி தான் இருப்பாங்க விடுங்கத்தன்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. நல்ல வேலை இவங்க 2 பேரும் நம்ம கூட வரல, அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே பொழுது விடிஞ்ச கையோட பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே சரவணனும் நம்ம தங்கமயிலும் ஹனிமூன் போகிறதுக்கான ஏற்பாட்டை நானே பண்ணிடுறேன்னு சொல்ல, பணம் மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே தங்கமயில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எந்த ஊர் மாமான்னு கேட்குறாங்க. நம்ம மீனாவும் செந்திலும் எங்கே போனாங்களோ அங்கேயே போயிட்டு வந்துருங்க
பண்ணுங்கப்பா, கொடைக்கானல் போங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோமதி, ஏங்க அவங்க 2 பேரை மட்டும்தான் தனியாக அனுப்புகிறோமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி யார் சொன்னது? அவங்க 2 பேரும் தனியாலாம் அனுப்ப முடியாது. ஏற்கனவே நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போனப்போ நம்ம கூட வராமல் இருந்தது பழனிவேல் தான். அவனுக்கும் ஆசை இருக்குல்ல, அவனும் கடை கடைன்னு கடையிலேயே கிடக்குறான். அதனால் அவனையே அனுப்பி வைக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது கேட்ட பழனிவேல், சேச்சே மச்சான், நான்லாம் போகல. அவங்க புருஷன் பொண்டாட்டி தனியாக போகிறாங்க, அதுவும் ஹனிமூனுக்கு போகிறாங்க, இதில் நான் எதுக்கு இடையில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனிவேல் சொல்கிறாங்க. இதுதாண்டா நல்ல வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணிடாதாடான்னு சொல்ல, இங்கே வந்து பழனிவேல், இல்லை மாமா, எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் எனக்கு தனியாக கல்யாணம் ஆகி ஜோடியாக போனால் சந்தோஷமாக போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காமான்ற மாதிரி கதரும் விளையாட்டுக்கா சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த பாண்டியன் உடனே சொல்கிறாங்க எங்கள் பழனிவேல் கிட்ட, டே ஒழுங்கா இங்கே சரவணன் கூட போயிட்டு வாடா, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக சொல்கிறாங்க. நான் எப்படி மாமா அவங்க கூட போக முடியும்? அதுவும் ரூம் எடுத்து அவங்க தனியாக தான் தங்கணும், எனக்குன்னு தனி ரூம் எடுக்கணும், அதுக்கெல்லாம் பார்த்தா காசு செலவாகுமா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டா உனக்கு தான் மாத சம்பளமாக பணம் கொடுத்துட்டே இருக்கேடா அப்பப்போ அப்படின்னு சொல்ல, அதை தான் இவனுங்க பிடுங்கிக்கிறானுங்களேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் பாண்டியன், அது உன்னோடைய தனிப்பட்ட கவலை, நான் உனக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன், அந்த பணத்தை வச்சு நீ இவங்க கூட போயிட்டு வா அப்படின்னு கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே எங்கள் கோமதியையும் பார்க்குறாங்க. கோமதி, உனக்கும் விருப்பம் இருந்தால் நீயும் கூட போயிட்டு வா, உன் தம்பி கூடவும் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்லன்னு சொல்ல, இங்கே கோமதி வந்து உடனே மீனா பார்க்குறாங்க. அத்தை, நீங்களும் ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க அத்தை அப்படின்னு சொல்ல, இங்கே குடும்பத்தை அரடி பார்த்துக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நானும் வேலைக்கு போகணும், ராஜும் படிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்ல, இங்கே தங்கமேலுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே தன்னுடைய மாமா பார்த்து சொல்கிறாங்க, இல்லை மாமா, நானும் இவரும் மட்டுமே போயிட்டு வரோம் மாமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. ஏம்மா, இவங்க வர்றதுனால உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா, நான் அதுக்காக சொல்லலை, இவங்க சொல்கிற மாதிரி இவங்க வந்தால் தனி ரூம் எடுக்க வேண்டியதாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் செலவாகும்ல, அதுக்காக தான் சொன்னேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் தங்கமேலும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு தங்கமேலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தனியாக நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சா கூட இங்கே முடிய மாட்டேதேன்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க தங்கமேலும். இங்கே உடனே கோமதி அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே இங்கே செந்திலை மீனாவையும் ஒன்றா அனுப்பலாம், தனியாக அனுப்பலான்னு பார்த்தபோது மொத்த குடும்பத்தையும் கிளப்பி விட்டார். இப்பயும் அதே வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு அவங்க 2 பேரும் தனியாக போயிட்டு வந்தால் தான் என்னன்ற மாதிரி முடிவெடுத்து இங்கே சரவணனை பார்க்குறாங்க. அதே நேரம் சரவணன் முகமும் சரியில்லை. இங்கே பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கங்க, நானும் இங்கே பழனிவேலும் போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, இங்கே இருந்தாலாவது ஏதாவது வேலையாகும், அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டுமே, ஏன் அவங்க 2 பேரும் தனியாக போனால் என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை கோமதின்னு சொல்ல, இந்த தடவை நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதை கேட்டுக்கோங்க நீங்கன்னு சொல்லிட்டு, சரவணன் தங்கமேல் மட்டும் போயிட்டு வரட்டும், நானும் பழனிவேலோ கூட இருந்து போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தங்கமேல் ரொம்ப சந்தோஷத்தோட உள்ளே போக, என்ன கோமதினி அப்படின்னு எங்கள் பாடியன்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் புருஷன் முன்னாடி தனியாக போகணும்னு ஆசைப்பட்றாங்க, போயிட்டு வரட்டுமே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் கோமதியும். ஆனால் அங்கே தங்கமேல் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய குடும்பத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த ட்ரிப்புக்கு. நம்ம எல்லாம் ஒன்றா போயிட்டு வருவோமா, ஜாலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய அம்மா அப்பா தங்கச்சின்னு சொல்லி எல்லாரையுமே ரெடி பண்ணிடுறாங்க. இங்கே பாக்கியமும் சொல்கிறாங்க, இல்லடி நாங்கள் வர்றது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குமோன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட போகிறாங்க, அதில் நீங்கள் இருக்க போகிறீங்க, எங்களுடைய தனி ரூமில் நாங்கள் இருக்க போகிறோம், அப்புறம் சுற்றி பார்க்க போகிறப்போ எல்லோரும் ஒன்றா போக போகிறோம், அவ்வளோ தானேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தங்கமயிலும். இதை கேட்ட பாக்கியத்துக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு. எத்தனை நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து காலத்தை கழிச்சிட்டு இருக்குது, இவரை நம்பினா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஒரு வேலைக்கும் போக மாட்டாரு, பேசாமல் இங்கே தங்க மேலே சாக்க வச்சு நம்மளும் அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதானே பாக்கியம்னு நினச்சிக்கிறாங்க. அதே போல் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரெடி பண்ணிடுறாங்க. இவங்களும் ரெடியாக இருக்க இங்கே நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ தான் இங்கே தங்கமயில் பண்ண விஷயமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வருது. இவங்க வந்த உடனேயே வந்து சொல்கிறாங்க, நாங்களும் தங்கமயில் கூட தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, இங்கே சம்மந்தி வீட்டில் இருக்க அதாவது பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் வரதான் என்கிட்ட யாருமே சொல்லலையேன்னு சொல்ல, மயிலி நீனும் உன் மாமனார்கிட்ட சொல்லலையா அப்படின்னு பாக்கியம் கேட்குறாங்க. இல்லைம்மா, கொஞ்சம் பொறுமையாக சொல்லலான்னு இருந்தேன்னு சொல்ல, எங்கள் சரவணன் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க தங்கமயில. நம்ம 2 பேரும் தனியாக போகணுன்னு தானே மயில் சொல்லிட்டு இருந்தேன், நீ எப்போ எனக்கு தெரியாமல் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் ரெடி பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டேன் மயில் வந்துட்டு, என்னங்க இப்போ எங்கள் அம்மா அப்பா நம்ம கூட வர்றது உங்களுக்கு பிரச்சனையான்னு சொல்ல, பின்ன இந்த வீட்டில் என் அம்மாவோ என் மாமாவோ என் கூட கிளம்பும் போது உனக்கு பிடிக்கல, அதை உன் முகத்திலே பார்த்தேன், அவங்களே என் கூட வரணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க,
இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம 2 பேரும் தனியா போகணும்னு முடிவு பண்ணதுனால தான் அவங்க வரலன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனா நீ எனக்கே தெரியாம இந்த மாதிரி வேலைய பார்த்துருக்க. ஏன் மயிலு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே நேரம் எங்க பாண்டியன் சொல்றாங்க, "என்னப்பா மயிலு, இத நீ சொல்லியிருக்கலாம்ல. அப்படி நீ சொல்லிட்டனா எல்லாரும் சேர்ந்து போற மாரி இருந்தா, எங்க வீட்ல ராஜி, கதிர், மீனா, அப்புறம் செந்தில்னு சொல்லி இவங்களையும் கூட அனுப்பியிருந்திருப்பேனேன்னு" சொல்றாங்க. இங்க உடனே பாக்கியம் சொல்றாங்க, "அதுக்கு இல்ல. இங்க ஏற்கனவே மீனாவும் செந்திலும் போகும்போது நீங்க எல்லாரும் கூட போயிட்டு வந்ததா சொல்லிட்டா. அதனால தான் இந்த தடவை நீங்க வரமாட்டீங்களோன்னு நெனச்சு நாங்க கிளம்பினோம்னு சொல்லிறாங்க." இதை கேட்ட எங்க பாண்டியன், "அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்க போகாம இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. ஆனா அவங்கள இப்போ அனுப்பக்கூடாது அப்படின்லாம் என்னோட எண்ணம் இல்ல. படிச்சிட்டு இருக்கிறதுனால நான் அதை யோசிச்சேன். ஆனா இப்போ அவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில அது கஷ்டப்படுத்திருமோன்னு எனக்கு தோணுதுன்னு" பாண்டியன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ராஜி, "இல்ல மாமா, எனக்கு இப்போ போக விருப்பம் இல்லை மாமான்னு" சொல்ல, இதை கேட்ட பாக்கியம், "அந்த பிள்ளையே வேணான்னு சொல்லுது, நீங்க எதுக்கு சம்மந்தியை கம்பல் பண்ணிடுறீங்க?" அப்படின்னு எங்க பாக்கியமும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்றாங்க, "என்னடா சரவணா இது?" அப்படின்னு எங்க சரவணனை பார்க்க, "எனக்கும் ஒன்றும் புரியலையேமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்படி 2 பேரும் செய்கையில பேசுறத எங்க பாக்கியமும் கவனிக்கிறாங்க. அதே போல அங்க தங்கமயிலும் பார்த்துட்டு இருக்காங்க. "சரிம்மா, நம்ம ரெடி ஆயிட்டோம், வண்டி வந்ததும் கிளம்பலான்னு" சொல்ல, "மாமா கார் தான் புக் பண்ணியிருக்காங்க, அந்த கார்லேயே எல்லாரும் போயிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க பாண்டியனுக்கு தாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த பிள்ளையா முடிவு பண்ணி இப்போ தன்னுடைய அம்மா, அப்பா, தங்கச்சின்னு எல்லாரையும் கூட கூட்டிட்டு போகுது. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் தங்குறதுக்கு, போகிறதுக்கு, வரதுக்குன்னு இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குது. இவங்க 2 பேர் செலவு தானே என்னால் கவனிச்சுக்க முடியும். அதேமாரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் செலவையுமா நான் கவனிச்சுக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எங்கள் பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் அதான் தங்கமேல் அப்பா சொல்கிறாங்க, "சரிம்மா, அங்கே தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இவங்க எந்த ஒரு பணமும் இல்லாமல் சும்மா தான் போகிறாங்க அப்படின்றத எங்கள் பாண்டியனும் புரிஞ்சுக்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, "அப்போ எதுவுமே தெரியாமல் தான் கிளம்பி வந்தீங்களா?" அப்படின்னு கேட்க, "எல்லாம் தங்கமயிலே பார்த்துக்கிறேன்னு சொன்னிச்சு" அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் பாக்கியமும். இதை கேட்டுட்டு இருந்த சரவணனும், "என்ன மெயில் இதெல்லாம்? அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ கையில் காசு இல்லையே. அதுக்கு தான் சொன்னேன், இந்த 1 மாதம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹனிமூன் கிளம்பலான்னு. அப்போ தான் என் கையிலையும் காசு நிற்கும். இந்த 1 மாதத்தில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதை சொல்லி நீ கேட்காம நீ அடம்பிடிச்சதுனால தான் நான் இப்போ அப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணினேன். அவரும் இருந்த கையில் இருந்த காசை எல்லாத்தையுமே கடைக்கு ஜாமான் வாங்கணும்னு சொல்லி அதில் பாதி காசை போட்டார். இப்போ கையில் இருக்க காசை மொத்தமாக நம்மளுக்கு கொடுத்துட்டா இப்போ வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன்னு சொல்ல, உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, "அப்படின்னா நாங்கள் கிளம்பல என் மாப்பிள்ளை. உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் தான் இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் கிளம்பியே இருக்க மாட்டோம் மாப்பிள்ளைன்னு" சொல்லி பாக்கியமும் சொல்கிறாங்க. "பரவாயில்லைங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்கிறாங்க, "சரி மயிலு, நம்ம கிளம்பலாமான்னு" சொல்ல, "இல்லைங்க, அம்மாவும் அப்பாவும்" அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க மயிலும். "அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே இப்போதைக்கு வரலன்னு, அப்புறம் எதுக்கு நம்ம கம்பல் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு, இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குடும்பத்தோட 2 குடும்பத்தோட ஜாலியாக போயிட்டு வரலாம், சரியா?" அப்படின்னு சொல்ல, இங்கே மயில் அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியம், நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறதா ஒன்றா இருக்குது. நம்ம ஏதாவது சொல்ல போய் கடைசியில் எங்கள் சரவணன் மாப்பிள்ளை நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான்னு பார்த்தா, நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் இருங்கன்னே சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சி திகைச்சு போய் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சரவணன் சொல்கிறாங்க, "சரிங்கப்பா, நானும் தங்கமயில் மட்டும் போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்ல, "டேய், இவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களேடான்னு" சொல்லி கேட்குறாங்க. "அதான் அத்தைக்கே விருப்பம் இல்லையே வரத்துக்கும், அதுவும் எங்கள் கூட வரத்துக்கு விருப்பம் இல்லை. அதனால் நாங்கள் தனியாகவே போயிட்டு வரோம். அவங்க இங்கேயே இருக்கட்டும். என்னம்மா, நான் சொல்கிறது சரிதானேன்னு" சொல்லி கோமதியை பார்க்க, "ஆமாண்டா, அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. அதுவும் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்தவங்களுக்கு இங்கேருந்து இப்போ கிளம்பி போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் மலையை சுற்றி சுற்றி போகணும், வாமிட் வரும்ன்ற பயம் வந்திருக்குமோ என்னமோ. சரி, அவங்க இருக்கட்டும், நம்ம இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்ல, இங்கே சரவணனும் தங்கமயில் மட்டும் கிளம்புறாங்க. தங்கமயிலுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இங்கே உடனே கோமதி யோசிக்கிறாங்க, இங்கே ராஜியும் கதிரும் வர்றது பிடிக்காத மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, ஏன் நானும் இங்கே பழனிவேலும் வர்றது கூட இவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் யாருக்குமே தெரியாமல் இவ குடும்பத்தை இவ தனியாக தன்னோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்லாவே பிளான் பண்ணியிருக்கா. இதுதான் சரியான நேரம், அதனால தான் இப்போ நல்லாவே கழட்டி விட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் ராஜிக்கிட்ட. "அத்தை, நீங்கள் சரியான ஆளுத, சரியான நேரத்தில் நல்லா பாயிண்ட் பிடிச்சி தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு" சொல்ல, "இதில் என்னடி இருக்குது? இப்போது இந்த குடும்பம் போகாமல் இருந்தாலே அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதுவும் இந்த தங்கமயில் அவங்க வீட்டில் இருக்கவங்க பேச்சை கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. போக போக பார்த்தாலே தெரியும் இனிமே" அப்படின்னு சொல்ல, "ஆமாத்த, எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்குன்னு" ராஜி சொல்கிறாங்க. இங்கே உடனே பாக்கியம் தங்கமயிலை பார்க்க, தங்கமயில் முகமே சரியில்லை. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, "நீ போயிட்டு வா மயிலு, இப்போ நாங்கள் வரலன்னா என்ன, இன்னொரு நாள் நாங்கள் கிளம்பி வரோம்." அதை சம்மந்தி அம்மாவே சொல்கிறாங்கல்ல, எல்லாரும் ஒன்றா போயிட்டு வரலான்னு. அதுவும் நீங்கள் ஹனிமூன் போகிறீங்க, அப்போவே நான் யோசித்தேன். நீ கூப்பிடும்போதே நான் கிளம்ப வேண்டாம் தான் நினச்சேன். ஆனால் இவ தான் சொல்கிற பேச்சு கேட்கலன்னு சொல்லி இங்கே சுடரை பார்த்து முறைக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே தங்கமயிலும் சரவணனும் கிளம்பி போக,
இங்கே பாக்கியம், அவங்க ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் சுடர் 3 பேரும் நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் சம்மந்தின்னு சொல்ல, பாண்டியன் என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுவும் வீட்டுக்கு வராமல் அப்படியே கிளம்புறதா சொல்கிறீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ல, இல்லை சம்மந்தி அதான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கோமே, நாங்கள் இப்போ கிளம்புறோம், இன்னொரு நாள் வரோம், தங்கமயில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்க வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இதை பார்த்து கோமதி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷத்தோட அவங்கள பார்த்து வழி அனுப்ப, இங்கே பாக்கியத்தோட மைண்டில் செம்ம டென்ஷன் ஆகுது, கோவத்தோட கிளம்பி போகிறாங்க. அதே நேரம் இங்கே மீனாவும் ராஜியும் கோமதியை பார்க்குறாங்க. இங்கே ராஜி மீனா கிட்ட சொல்கிறாங்க, சரவணனோட முகமே வாடி போயிடுச்சுரே, இங்கே நம்மளை கூப்பிடாம அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போகிறோமே நினச்சி அவன் முகம் மாடினுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் தனியாக போகணுன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், என் சரவணனுக்கு கூட அந்த ஆசை இருந்திருக்கும். இந்த நேரத்தில் போய் இவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களையும் கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா, அதனால தான் இப்படி கலட்டி விட்டேன்னு சொல்ல, பரவாயில்லத்த, ஆனாலும் நானும் செந்திலும் போகும்போது மட்டும் நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட வந்தீங்களேன்னு சொல்லி மீனா கேட்க, அப்போ என்னால் உங்கள் மாமா கிட்ட இதை பற்றியுமே பேச முடியலடி, ஆனால் இனிமேலாம் அப்படி இருக்க போகிறது கிடையாது, பதிலுக்கு பதில் பேசினாதான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் 2 பேரும் சென்னை போகிறதுக்காக நான் மாமா கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணினேன், அதுக்கு ஜாலியாக போயிட்டு வந்தீங்களேன்னு சொல்ல, அதுக்கு தான் 1008 வேலை கொடுத்தாரேன்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, சரி விடுடி, இன்னொரு நாள் எங்கேயாவது நான் உங்கள் 2 பேரையும் ரொம்ப தூரம் நான் அனுப்பி வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனாவும். இங்கே ராஜியும் பக்கத்தில் நின்று ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க.